ஒரு தலைப்பு செய்தி. பழம் நழுவி பாலில் விழுந்தது. பழம் நல்ல பழம் தான், ஆனா அது பால்ல விழல, பாதாள சாக்கடையில் விழுந்துருச்சு. உண்மையிலேங்க தமிழ் திரையுலகில் அனைவருக்கும் நிறைய உணவு போட்ட அன்னதான பிரபுனா மதிப்பிற்குரிய புரட்சி கலைஞர் கேப்டன் அவர்கள் ஒருவர் தான். அந்த மாமனிதனை அரசியல் உலகில் அதிகமாக தண்ணியில் இருக்கிற கப்பலில் இருப்பவர் தான் கேப்டன். தண்ணியிலே இருப்பவர் எல்லாம் கேப்டன் எள்ளி நகையாடி அவரை அவமானப்படுத்தி அவரை கேரக்டர் அசாசினேஷன் செய்த ஒரு கட்சி இருக்குன்னா திமுக. பரவாயில்ல, எந்த கேப்டனை அவர்கள் இழிவுபடுத்தினார்களோ அந்த கேப்டனின் மீது விழுந்த பழியையும் தீர்ப்பதற்காக அவருக்கும் சேர்த்து திமுகவை வீட்டுக்கு அனுப்ப போகிற ஒரு கட்சி தமிழக வெற்றி கழகம் மட்டும்தான். மக்கள் பிரச்சனையில் இருக்கிறாங்க, அத சட்டமன்றத்தில் பேசுங்க. உலகத்திலேயே ஒரு வேளாண் பட்ஜெட்டை ஒரு வேளாண்மை துறை அமைச்சர் தாக்கல் செய்யறாரு. அப்ப எவ்வளவு பரபரப்பா இருக்கணும். ஒரு வாரம் அதை பத்தி பேசணும், மாணவர்கள் எடுத்து பகுப்பாய்வு செய்யணும், ஆசிரியர் எடுத்து பேசணும், விவசாய சங்கங்கள் பேசணும். நம்ம மினிஸ்டர் விவசாய பட்ஜெட்டை வாசிக்கிறாரு, துணை முதலமைச்சர் பச்சை துண்டை போட்டுக்கிட்டு தூங்கிட்டாரு. தாய் தாலாட்டு பாடி கூட வராத துக்கம். ஒரு பட்ஜெட் வாசித்து துணை முதலமைச்சரே தூங்க வைக்க முடியும்னா தாயுலம் கொண்ட மாண்புமிகு அமைச்சர் அவர்களை நாம உண்மையிலே வாழ்த்தணும். கடலூர் திரும்பிய திசையெல்லாம், வருகின்ற வழியெல்லாம், பார்க்கின்ற முகமெல்லாம் தமிழக வெற்றி குடகத்தினுடைய அந்த பட்டொலி வீசி பறக்கிற அந்த வெற்றி கொடி பறக்கிறது. ஜெயிஸ்டாரு, தளபதி ஜெயிஸ்டாரு. தொட்டுவிடும் தூரத்தில் தேர்தல் போர்க்களம் தொடங்குகிறது. இங்கிருந்து பார்க்கிறேன், மக்கள் கடல் நடுவே தன்னெழுச்சியோடு தமிழக வெற்றி கழகத்தினுடைய கொடியை ஏந்தி எங்களுடைய தோழர்கள் அப்படி ஏந்தி இப்படி பிடித்திருக்கிறார்கள். இன்று தமிழக வெற்றி கழகத்தில் மட்டுமல்ல, தமிழ்நாடு முழுக்க ஒரு ஓசை ஒலிக்கிறது என்று சொன்னால் அது வெற்றி சின்னமாம் விசிலோசை மட்டும்தான் ஓங்கி ஒலித்துக் கொண்டிருக்கிறது. இது வெற்றி விசிலோசை மட்டுமல்ல, மக்களை குறித்து சிறிதும் அக்கறைப்படாத, திரும்பிய திசையெல்லாம் ஊழலை முன்னெடுத்திருக்கிற, வாரிசு அரசியலை முன்னெடுத்திருக்கக்கூடிய இந்த திராவிட முன்னேற்ற கழகத்தினுடைய மக்கள் விரோத ஆட்சியை வீட்டுக்கு அனுப்ப போகிற சங்கோசை இந்த விசிலோசை என்பதை இந்த மண்ணில் என்று சொல்லிக் கொள்கிறேன். உங்களுக்கு ஒரு கடமை இருக்கிறது. கழக மாவட்ட செயலாளர் இருக்கிறாரு, பொதுச் செயலாளர் வந்திருக்கிறார் உங்களை பார்க்கறதுக்காக. வெற்றி தலைவர் அவர்கள் அவரினுடைய பொற்கரங்களால் யாரை வேட்பாளர் என்று அடையாளம் காட்டுகிறாரோ, கடலூரில் இருந்து செஞ்சாஜ் கோட்டைக்கு அவரை நீங்கள் அத்தனை பேரும் அழைத்து வர வேண்டியது உங்கள் பொறுப்பு. 2 மாதம் முன்பு பத்திரிகை செய்தியில் எல்லாரும் வியந்தாங்க, அடடே செங்கோட்டை அண்ணனே இந்த கட்சிக்கு வந்துட்டாங்களே. இன்று செங்கோட்டை வந்திருக்கிறது, நாளை செஞ்சாஜ் கோட்டையே வரும். ஒரு மேடையில் நின்று சொன்னோம், வீட்டுக்கு வீடு விஜய், தமிழ்நாட்டுக்காக விஜய். இப்போ வரைக்கும் மறுப்பு சொல்ல முடியல. ஏன் தெரியுமா? ஒவ்வொரு வீட்டிலும் வாக்காளராக இருப்பது விஜய், ஒவ்வொரு வீட்டிலும் அண்ணன் தங்கச்சியாக இருக்கிறது விஜய். இந்த விஜய் தேர்தல் அன்று வெளியே வருவார். பிளைட் ஏறி வெளிநாடுகளில் இருந்து மொத்தமாக வருவார்கள், கொத்து கொத்தாக வருவார்கள். தமிழ்நாட்டு வரலாற்றில் பார்க்காத ஒரு தேர்தலை பார்க்க போகிறது. இந்த அத்தனை பேரும் நீங்க 1000 ரூபாய் கொடுத்தாலும், 2000 ரூபாய் கொடுத்தாலும், 5000 ரூபாய் கொடுத்தாலும் வாங்கி சந்தோஷமா வாங்கி எங்க பணத்தை நாங்களே வாங்கி வச்சுக்கிட்டு, தலைவர் சொன்ன மாதிரி உங்க செவில்லையே, எப்படி உங்க செவில்லையே விசில் ஊதி அனுப்ப போறாங்க. அதற்கு எடுத்துக்காட்டு இந்த கடலூர் நெஞ்சம் நிறைந்திருக்கிறது. நெடுநாட்களாக குழந்தையை பார்க்காமல் இருக்கக்கூடிய ஒரு தாய் தந்தை திடீரென அவர்களினுடைய வீட்டில் இரட்டை பிள்ளை பிறந்ததை போல இந்த மேடையில் இருந்து பார்க்கிற போது 2 பக்கமும் ஆண்களும் பெண்களும் நிரம்பி இருக்கிற அரங்கத்தை பார்க்கிற பொழுது ஜெயிஸ்டாரு தளபதி, ஜெயிஸ்டாரு தளபதி, ஜெயிஸ்டாரு. இன்னும் பல கருத்துக்கள் என் மனதிற்குள் சுழக்கம், ஆனால் கொடுத்திருக்கும் நேரம் மிகவும் சுருக்கம். இதற்கு மேல பேசினா அண்ணனுக்கு எனக்கும் வரும் பிணக்கம். அதனால் வாழ்த்த வயதிலே வணங்கி விடைபெறுகிறேன். நன்றி, நன்றி, வெற்றி, வணக்கம். பிளே ஸ்டோர் மற்றும் ஆப் ஸ்டோரில் இருந்து பாலிமர் செயலியை QR கோடு மூலம் பதிவிறக்கம் செய்யுங்கள். செய்திகளை உடனுக்குடன் பெறுங்கள்.